தமிழில் ஒரு பழமொழி, முதல் கோணல் முற்றுங்கோணல். இந்த மக்கள் நல கூட்டணி என்பதே மக்கள் விரோத கூட்டணி. அது கம்யூனிஸ்டுகள் வன்முறை சித்தாந்தத்தினுடைய முதலாளிகள். அதே போல் மதிமுக பிரிவினைவாதத்தின் ஊற்றுக்கண். இந்த ரெண்டும் சேர்ந்து மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி வந்தாங்க. வைகோவோட ஈழக் கொள்கையை கம்யூனிஸ்டுகள் ஏற்றுக்கிறாங்களா, இல்லை கம்யூனிஸ்டுகளுடைய டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் தி ப்ரோலட்டேரியட் அதை வைகோ ஏற்றுக்கிறாரா? இது என்ன விசித்திரமான ஒரு ஜந்துன்னு எனக்கு தெரியல. அது மனுஷ உடம்பு, யானை தலை, குதிரை வால், இந்த மாதிரி ஒரு கூட்டணி வந்தது. அதோட எப்படியாவது ஒரு ஆவலாதி, ஓட்டே விழாத கூட்டணிக்கு யாராவது இன்னொருத்தரை கூட்டின்னு வரணும்னு தேமுதிகவோட கூட்டணி என்று அறிவித்தார்கள். கோயம்பேட்டில் அறிவிக்கிற அன்றைக்கே வைகோ அவர் சொல்கிறாரு, நான் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன்னு. அவர் எப்போவுமே அப்படி தான் உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறேன்னு சொல்லி, இது கேப்டன் கூட்டணி அப்படின்னு இனிமேல் அழைப்போன்னு. ஆனால் உடனே அன்றைக்கே நல்லக்கண்ணு அவர்கள் அதை எதிர்ப்பு தெரிவித்தார். இன்றைக்கு பல உண்மைகள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. தேமுதிகவில் மிகப்பெரிய கொந்தளிப்பு. 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், 10 மாவட்ட செயலாளர்கள். இந்த மக்கள் அது என்ன பேரே வரமாட்டேங்க, மக்கள் நல கூட்டணியா? ஆமாம், அதோடு சேர்ந்தது தொண்டர்களின் விருப்பத்திற்கு விரோதமானதுன்னு. ஆகவே நண்பர் விஜயகாந்த் அவர்களுக்காக பரிதாபப்படுறதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. விழலுக்கு இறைத்த நீர் போல பாலை மண்ணு மேட்டில் எத்தனை தண்ணி கொட்டினாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி இந்த பாலைவனமாக தரிசாக இருக்கிற மக்கள் நல கூட்டணியில் இவர் போய் சேர்ந்து இன்றைக்கி அவரே பாதிக்கப்பட்டு கட்சி பிளவுபட்டு நிற்கிறார். ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். திமுக அதிமுகவிற்கு மாற்று என்பது பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே என்பதை கடந்த 2 நாட்களாக நடக்கின்ற சம்பவங்கள் நிரூபித்து வருகிறது. ஒரு மாற்று வரணும்னு சொன்னால் அதுக்கு சித்தாந்த ரீதியிலான அடிப்படை இருக்கின்ற, செயல்பாடு இருக்கின்ற ஒரு கட்சி வேணும். 67லிருந்து தமிழ் மொழி உணர்வை மக்களிடையே தூண்டி தங்கள் வீட்டு குழந்தைகளை எல்லாம் இந்தி படிக்க வைத்து அதன் காரணமாக மந்திரியாக்கி அழகு பார்க்கின்ற கருணாநிதி போன்ற போலி தமிழர்கள் தமிழ் மக்களை ஏமாற்றிய ஒரே சித்தாந்தம். ஐ டோன்ட் see any difference between DMK and ADMK. அதனால் அதற்கு சரியான மாற்று தேசிய மாற்று. மாநிலவாதத்துக்கு எது மாற்று? தேசியவாதம். பிரிவினைவாதத்துக்கு எது மாற்று? ஒருமைப்பாடு. அதனால் இதற்கு சரியான மாற்று பாரதிய ஜனதா கட்சி தான். அதை வரவிருக்கின்ற தேர்தல் முடிவுகள் உறுதிப்படுத்தும். மற்றொரு விஷயத்தை நான் இங்கு முக்கியமான ஒரு விஷயம், கடந்த 50 ஆண்டுகளாகவே, அதிலும் குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளிலே 10-15 ஆண்டுகள் தொடர்ந்து ஹிந்து இயக்க தலைவர்கள் கொலை செய்யப்படுவது தொடர்கதையாக இருக்குது தமிழ்நாட்டில். திமுக ஆண்டாலும் அப்படி தான் இருக்குது, அதிமுக ஆண்டாலும் அப்படி தான் இருக்குது. குறிப்பாக இன்றைக்கு கூட்டணிகள் முடிவு செய்யப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட இறுதி நிலைக்கு வந்திருக்கு. திமுகவோட மனிதநேய மக்கள் கட்சி என்ன கட்சி? ஆம்பூரில் 7 பெண் காவலர்களை அரை நிர்வாணமாக்கி அசிங்கப்படுத்திய மதவெறி சக்தி மனிதநேய மக்கள் கட்சி என்பது கண்கூடாக பார்த்தோம். அதுக்கு எதிராக நான் வழக்கு தொடர்ந்து அரசாங்கம் ஒப்புக்கொண்டிருக்கு. அவர்கள்ட்ட பணம் வசூல் பண்ணி நாங்கள் காம்பன்சேட் பண்ணுவோம்னு. அதுலேருந்து பிரிஞ்சு போன அது என்ன மனிதநேய ஜனநாயக கட்சியா? அவனுடைய ஸ்பிரிண்டர் குரூப்பு அது ஏடிஎம்கேயில் இருக்குது. ஆகவே பயங்கரவாதிகள் 1998 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி
அத்வானி அவர்கள் கோயம்புத்தூர் வந்தபொழுது 56 பேரை கொலை பண்ணின அல்லும்மாவின் மறுபிறப்புகள் தான் தமிழக முஸ்லீம் முன்னேற்றக் கழகம், மனிதநேய மக்கள் கட்சி. இன்றைக்கி அதுலேருந்து பிரிஞ்சிருக்கிற மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சி, அது இன்னும் தெரில. இந்த மாதிரியாக இந்த பயங்கரவாதிகள் ஆங்காங்கு ஆயுதங்களை வைத்து தமிழகத்தில் காவல்துறை மிரட்டு கொண்டிருக்கிற கூட்டம் 2 பக்கம் இருக்கிறதுனால தேசியவாதிகள், தமிழகத்தில் அமைதியை விரும்புபவர்கள் அனைவரும் இந்த இரண்டையும் புறக்கணித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இன்று நாளைக்கு வரும். டெல்லிக்கு லிஸ்ட்டு போயிருக்கு. அங்கே பார்லிமெண்ட் போர்டு ஹேஸ் டு அப்ரூவ். ஒரு நாட்களில் வெளில வரும். நான் அது சொல்ல முடியாது. கமிட்டி இன்னைக்கு கூட்டினா நாளைக்கு வரும், நாளைக்கு கூட்டினா நாளைக்கு வரும். டெல்லியில் கமிட்டி கூடணும். தேர்தல் அறிக்கை தயாராகிடுது. இனிமேல் அது டிசைன் பண்ணதும் பிரிண்டிங் பாக்கி இருக்குது. 4-5 டேஸில் அதுவும் வெளில வந்துடும். சரி, இப்போ உங்களுக்கு இன்னும் அலையன்ஸ் பேஸில் பார்ட்டிஸ் வரக்கான சாத்தியக்கூறு கிட்டத்தட்ட முடிவாகி இருக்கு. கிட்டத்தட்ட இறுதியாகி இருக்கிறது. நான் அதுக்கு மேல் ஒரு வார்த்தை கூட ஆட் பண்ண விரும்பலை. ஐ ஹவ் கிளியர்லி டோல்டு. அதுக்கப்புறம் திருப்பி பேசினேன். ஓகே, தேங்க்யூ.